சிங்கப்பூர் சலூன் படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். சிங்கப்பூர் சலூன் படம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ படத்தோட ரிவ்யூக்கு போனோம்னு வச்சுக்கங்களேன், படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரம்ப காலத்தில ஒரு சின்ன பையன் ஆக்சுவலா வந்து ஒரு முடி வெட்டுற கடை பக்கத்தில போய் நிக்கிறாரு. அந்த இடத்துல வந்து முடி வெட்டணும்னு ஆசைப்படுறாரு. அதுதான் வந்து 12த் படிக்கும்போதும் அவரோட ட்ரீமா இருக்கு. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும் அவரோட ட்ரீம் அதுவா தான் இருக்கு. ஸோ போய் முடி வெட்டுற பெரிய பெரிய ஷாப்லலாம் ஒர்க் பண்றாரு. ஒரு ட்ரீம் உள்ள ஒரு பெரிய கம்பெனில போயிட்டு வேலை செய்றாரு. அவங்க வந்து பெரிய வெளிநாட்ல போயிட்டு வேலை செய்ய சொல்லி குடுப்பாங்க ஒரு ஆஃபரு. ஹீரோ வந்து அதெல்லாம் வேணாம், உள்நாட்டிலே ஒரு சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பெருசா சிங்கப்பூர் சலூனுன்ற மாரி ஒரு அபார்ட்மெண்ட்ட பேஸ் பண்ணி பண்ணுவாரு. அந்த அபார்ட்மெண்ட் மழையால இடிஞ்சு விழுந்துரும். அதுக்கப்புறம் ஹீரோ எப்படி மீண்டு எழுந்து திரும்பவும் சிங்கப்பூர் சலூன திறந்தாரு அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ படத்த நான் ஓடிடில தான் பார்த்தேன். ஸோ படத்த தியேட்டர்ல பார்க்காதவங்க தாராளமா ஓடிடில பார்க்கலாம். நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட். காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கரமா காமெடி இருக்கு. ஸோ தாராளமா இந்த படத்த பார்க்கலாம்.